அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பிரமுகர் சரண்யா கொலை வழக்கில் அவரது இரண்டாவது கணவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரண்யா கொல்லப்பட்ட வழக்கில் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே 3 பேர் சரணடைந்திருந்த நிலையில் தற்போது அவரது இரண்டாவது கணவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா, வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது மதுரையைச் சேர்ந்தவர் சரண்யா. இவர் மதுரை மத்திய தொகுதியில் நெசவாளர் பிரிவில் பாஜக நெசவாளர் பிரிவில் வந்து இவர் நிர்வாகியாக இருந்து வந்தார். திருமணமான இவர் கணவனை இழந்து விட்டார். கணவன் இறந்த நிலையில் இரண்டாவதாக பாலன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள உதயசூரியபுரத்தில் வசித்து வந்தார். இந்த நிலை அங்கு உதயசூரியபுரத்தில் வந்து டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார். நேற்று இரவு அவர் தனது டிராவல்ஸ் நிறுவனத்தை கூட்டிவிட்டு வழக்கம் போல் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரை தலையில் வெட்டி தலையை துண்டித்து கொலை செய்தனர். இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று காலை மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் 3 பேர் சரணடைந்தனர். அந்த 3 பேரில் சரண்யாவுடைய இரண்டாவது கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன் மற்றும் குகன் பார்த்திபன் ஆகிய 3 பேர் சரணடைந்தனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக இந்த கொலை வழக்கில் சரண்யாவுடைய இரண்டாவது கணவர் பாலன் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தான் வந்து இந்த சரண்யா கொலை வழக்கில் கொலைக்கு மூல காரணமாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலை முதலே அவர் வந்து தனது மனைவி கொலை செய்யப்பட்ட நிலையில் தனது மனைவி சடலத்தை பார்க்கவோ இல்லை புகார் அளிக்கவோ அவர் வராத நிலையில் காவல்துறையினர் அவர் மீது சந்தேகம் எழுந்தது. அதாவது சரண்யாவுடைய இரண்டாவது கணவர் பாலன் மீது சந்தேகம் எழுந்தது. அதே நேரத்தில் காவல் நிலையத்தில் சரணடைந்த பாலனின் முதல் மனைவி மகன் கபிலன் கொடுத்த தகவலின் பேரில் இந்த நிலையில் தான் தற்பொழுது வந்து பாலன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். நன்றி ராஜா தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.